இந்த அருமையான தந்தையரை கௌரவிக்கிற நாளிலே கர்த்தர் தாமே எங்கள் எல்லாருக்கும் பரம தந்தையாயிருக்கிறார். அவருக்கே துதிகன மகிமைகளை செலுத்துவோம். எங்கள் எல்லாருக்கும் அப்பா அவர்தான். எங்களை எல்லாரையும் வழிநடத்துகிறவர் அவர், எங்களை உருவாக்கினவர் அவர். அவருக்கு நாங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் தகப்பன்மாரை குறித்து வார்த்தைகளை தியானிப்பது நல்லது. பரம தகப்பனை குறித்து, ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள தகப்பன்மாரை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது. ஆகவே அந்த அருமையான அப்பாவை குறித்து நாங்கள் தியானிக்கலாம். ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும். அடியேன் உமது சிலுவையின் நிழலுக்கு பின்பாக நீர் மறைத்து அழியாத நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தாரும். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசும் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கும்போது, வேதாகமத்திலே நிறைய தகப்பன்மார் இருக்கிறார்கள். அதிலே நான் ஒரு 3 தகப்பன்மாரை மாத்திரம் வைத்து அந்த 3 தகப்பன்மாரும் எப்படியானவர்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமானவர்கள் தான். தாவீதை தெரியுமா எல்லாருக்கும்? டேவிட். சரி, அவர் எப்படிப்பட்ட மனுஷன் என்று கேட்டால், நீங்கள் அவர்கிட்ட லைஃப்பை பற்றி சொல்லாதீங்க, அது வேண்டாம். அவருடைய லைஃப்பில் அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்குது, பல விதமான காரியங்கள், அது வேண்டாம். இப்போ டேவிட், அந்த தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கும்போது வேதம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி அவனை குறித்து சொல்லுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். சரி, அடுத்தது சாமுவேல், அவர் தீர்க்கதரிசி. இப்போ அவரை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவனை போல ஒருவன் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஸோ அப்படியான ஒரு அப்பா. அடுத்ததாக இந்த சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏலியின் இடத்திலே வந்து தான் அவர் இருக்கிறார். தன்னோட தாய் வந்து அந்த ஆலயத்துக்கு பொறுப்பான அந்த ஏலி அவரிடத்திலே கொண்டு வந்து விட்டார். இவர் அவரிடத்திலே வளர்ந்து வருகிறான். அவர் ஆலய சூழலிலே, ஆலயத்திலே தேவனுடைய காரியங்களை செய்கிறதான அந்த ஒரு பக்கத்திலே அவர் வளர்ந்து வருகிறவராக இருக்கிறார். அவரை இந்த சாமுவேல் அவரிடத்திலே போய் இருக்கிற போது ஆண்டவர் ஒரு நாள் அவரை அழைக்கிறார், சாமுவேலை அழைக்கிறார். அது புரிந்து கொள்ளாத நிலைமையிலே ஏலி இடத்திலே போய் கேட்குறோம், அப்பா நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே. அப்போ போய் படுத்துக்கொள். அப்போ இப்படியாக நடந்து முடிய திரும்பவுமாக வந்தபோது அவருக்கு புரிந்து விட்டது, இது தேவனுடைய சத்தம்தான் அவனுக்கு கேட்கிறது என்று சொல்லி, இப்போ ஆண்டவரிடத்திலே நீர் பேசும் என்று சொல்லி கேட்குற அந்த வார்த்தையை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறதை பார்க்குறோம். இது இந்த சாமுவேலுடைய பக்கம். இப்போ ஏலி, அவர் ஒரு திருமணமானவர், அவருக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். சரியா? இப்போ இந்த 3 பேருக்கும், அதாவது தீர்க்கதரிசி சாமுவேல் வளர்ந்தாச்சு, அவனும் திருமணமாகி அவருக்கும் பிள்ளைகள் வந்தாச்சு. இப்போ அவருக்கு ஒரு குடும்பம், தாவீதுக்கு ஒரு குடும்பம், ஏலிக்கு ஒரு குடும்பம். இப்போ இவர்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் வந்த பின்பு இப்போ இவர்கள் எல்லாம் யார்? அப்பாக்கள். சரி, தந்தையர்கள். சரி, இப்போ கடவுளுடைய பார்வையிலே இந்த 3 பேரும் யார்? இல்லை, அது பிள்ளைகள் தான், எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இந்த 3 பேருக்கும் தொடர்பு என்ன? கடவுளுக்கும் இவர்களோடு உள்ள தொடர்பு என்ன? எப்படி பார்க்குறார்கள்? இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம், தாவீதை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? இருதயத்துக்கு கேட்டவன்னு சொல்லியாச்சு. சாமுவேலை குறித்து சொல்லும் போது என்ன சொன்னார்? இவனை போல ஒருதன் இல்லை, இனிமேலும் இல்லை.
இந்த ஏலியை குறித்து நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். தேவ பணி தான் அவருக்கு எல்லாமே. காலை முதல் மாலை வரை 24 மணித்தியாலும் 365 நாளும் அதுதான் அவருடைய வேலை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவருடைய வேலையாக இருந்தது. அப்போ இவர்கள் 3 பேரும் தேவ மனிதர்களா இல்லையா? தேவ மனிதர்களா இல்லையா? தேவ மனிதர்களா? சரி. அப்படி என்றால் இப்போ இந்த 3 பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். 3 பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஏலிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? துஷ்டர்களாக இருந்தார்கள். அவருடைய என்ன காரியங்கள் என்று வேண்டாம், துஷ்டதனமாக இருந்தார்கள். அதாவது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். சரியா வச்சுக்கொள்வோம். சாமுவேலுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி? அப்பா தீர்க்கதரிசி, அப்பா போல உலகத்தில் ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்ன்னு கேட்டால் அவர்களும் வாழ்க்கை சரியில்லை. தாவீதுடைய பிள்ளைகள், தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் பிள்ளைகள் என்னவாக இருந்தார்கள்? மிக பாதகமான முறையெல்லாம் இருந்தார்கள். அப்போது ஆண்டவராலே போற்றப்படுகிற அப்பா அம்மார், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய அப்பா அம்மார், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மார், அவர்களுடைய ஒரு பக்கம் அப்படி இருக்கிறது. அவருடைய குடும்ப வாழ்விலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி வழி நடத்தினார்கள்? அப்போது இவர்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நிலை என்ன? அப்போ இதில் என்ன நாங்கள் சொல்லலாம்? இப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உலகத்தில் இப்போ நம்முடைய பிள்ளைகள் இப்போ ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ 90, 95 எடுத்துகிட்டு வந்த உடனே அப்பா அம்மா என்ன சொல்வார்கள்? உலகில் அப்பாட மூளை, அப்பாட மூளை. அப்போ அம்மா என்ன சொல்லுவா? என்ற மூளை. அப்போ இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய வருகிறோம் என்று கேட்டால் அந்த கிரெடிட் யாருக்கு போக வேண்டும் என்றதெல்லாம் எங்களுடைய எண்ணம் இருக்கிறதே தவிர, ஐயோ எங்களுடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், அங்கே அவர்கள் திறமாக கற்று அறிந்து அவர்கள் நல்ல எண்ணங்களை மார்க்ஸ் வாங்கி இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதிலும் பார்க்க என்ற மூளை உண்ட மூளை என்ற பிள்ளை என்ன போல. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று குறைவு வந்தால் அல்லது அது ஆற்ற பிள்ளையாக மாறும். சரி, இப்போ இதுதான் இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்குற விஷயங்கள். ஆகவே இந்த 3 பேருடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பிள்ளைகளினுடைய தகப்பன்மார் ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ வழிநடத்தலிலே இருக்கக்கூடிய தகப்பன்மார். சரியா? எது அது நல்லதா இல்லையா? அதுதான் இருக்க வேணும். அது இருக்குது, அப்படியே இருக்குது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு கடமை என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டியதும் சரியாக நடத்த வேண்டியதும் யாருடைய கடமை என்று சொன்னால் அந்த தகப்பனுடைய கடமை தான். ஆகவே அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருப்பதற்கும் அதை வழி நடத்துவதற்கும் அது ஒரு தகப்பனுடைய முக்கியமான கடமை. இப்போ தேவன் உலகத்திலே ஆதாம் ஏவாளை உருவாக்கி, யாரை முதல் உருவாக்கினது? ஆதாம. அவரை உருவாக்கி போட்டு அவர் என்ன செய்கிறார்? கொண்டு வந்து எங்கே கொண்டு வச்சார்? என்ன சொல்லி வச்சார்? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இப்போ 2 ஜாப், ஒரு ஆள் ஒரு வேலை, ஆனால் 2 விதமான செயல்பாடு. இதை செய்ய சொல்லித்தான் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். இப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் யோசித்து பார்த்தார், ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதெல்லாம் அவனுக்கு போர் அடித்து போகும் என்று சொல்லி துணையை கொண்டு வந்து கொடுத்துட்டார்.
துணையை கொண்டு வந்து கொடுத்தோடனே அவர் பேரே வச்சுட்டார், இது மனுஷன்லேருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று சொல்லி வச்சாச்சு. இப்போ மனுஷியும் வந்தாச்சு, இப்போ வாழ்க்கையும் நடந்து போகுது. இப்போ இதுக்கு பிறகு அவருடைய குடும்பம் வர ஆரம்பித்தது. இப்போது இந்த குடும்பங்கள் வர ஆரம்பித்ததன் பின்பு அந்த குடும்பத்திலே முதலாவது வந்த அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் காயின் ஆபேல் என்று வருகிறார்கள். சரி, இப்போ அவர்களை வழிநடத்த வேண்டியது யார்? ஆதாம். சரி, இப்போ ஆதாம் நல்லபடியாக வழி நடத்தினானா இல்லையா? வழி நடத்தினானா இல்லையான்னு கேட்டால் இன்றைக்கு எங்களுக்கு பதில் என்னவா இருக்குது? நாங்கள் இதில் குழம்புறோம். ஏன் குழம்புறோம் தெரியுமா? வழி நடத்தினா நல்லபடி வழி நடத்தினா ஏன் கொலை செய்ய வேணும்? கேள்வி நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பதில் என்னவா இருக்குன்னு கேட்டால், இப்போ முதல் எங்கே பிள்ளை வந்தது? பிள்ளைகளை விட்டுருவோமே. அப்பா எங்கே தவறு செய்தவர்? அப்பா தவறு செய்தாரா? ஆறு ஆதான் தவறு செய்தாரா இல்லையா? இப்போ நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வச்சார். இப்போ அவர் செய்த தவறு என்னவென்றால் பாதுகாக்க தவறிட்டார். அந்த பாதுகாப்பு எல்லை மீறி வந்ததினாலே, அந்த பாதுகாப்பு உடைக்கப்பட்டபடியினாலே, சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படாதபடியினாலே அங்கே வஞ்சனை வருவதற்கு ஒரு காரணம் அமைந்தது. முதலாவது அவர் செய்த தப்பு. ரெண்டாவது, அதனுடைய விளைவாக வந்த அடுத்த பக்கம் என்னவென்றால் அது பிள்ளைகளை பாதிப்புக்குள்ளாக மாற்றிவிடுகிறது. அப்போ ஒருவனுடைய இருதயம் எப்படி இருக்கு, இன்னொருவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? ரெண்டு பேருக்கும் ஒரு இருதயம் இருந்தது. என்ன இருதயம்? ஆண்டவருக்கு கொண்டு போக வேண்டும் என்ற அந்த இருதயம் இருந்தது. அது ஒரு மனம் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ ஆண்டவர் இந்த அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்குறாரா, நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரா? எங்களுடைய இருதயங்களை தான் பார்க்குறார் ஆண்டவர். அன்றும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். அவர்களுடைய இருதயத்தை பார்த்தபோது அங்கே ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பலியாக, கொழுமையாக, சிறந்ததாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு பலியாக இருந்தது. அவர் என்னத்தை கொடுப்பதென்று அல்ல முக்கியம், அதில் எப்படி கொடுப்பது என்பது முக்கியம். அந்த இடத்திலே பார்த்தபோது அங்கே காயின் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய நிலத்திலே இருந்து உருவாக்கப்பட்டவைகளில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கிறான். அப்போது அவனுடைய பலி ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? கொடுக்க சொல்லி கேட்டது யாராவது? இல்லை. இப்போ கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்தது, அது தேவ உணர்வாக இருந்தது. அப்போ கொண்டு போகிற போது மனம் மாறுகிறது என்றால், கொண்டு போகல அதிலே இருந்து தரமானவைகள் இல்லாததை கொண்டு வந்து கொடுப்பது. இப்போ இங்கெல்லாம் இப்போ இந்த கொயின்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிட்டுது. இப்போ அதெல்லாம் இப்போ பாவனையில் இல்லை. இப்போ எல்லாம் தாளுக்கு வந்துட்டு. நம்மளோட ஊரில் நாங்கள் ஆலயத்துக்கு போய்க்க இந்த காணிக்க வேலை ஒன்று இருக்குது. எத்தனை பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? அந்த சர்ச்சில் காணிக்க எடுக்க இப்படி ஒரு தடியில் நீட்டி கொண்டு வருவார்கள், அல்லது தட்டு நீட்டி கொண்டு வருவார்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த அப்படி வார நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ தான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கிளுக்குன்னு சத்தம் கேட்கும். அப்புறம் அந்த ஓரங்களை தட்டி பார்த்து 10 5 உண்டா 50 இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதில் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருந்தால் அல்லது கொஞ்சம் சிறுசாக இருந்தால் அப்போ மைண்ட் வேலை செய்யும். சிறுசாக கொடுக்கவோ பெருசாக கொடுக்கவோ? பரவாயில்ல, போன கிழமை நான் வரையில் இன்றைக்கு உண்டை கொடுப்போம். எது பெருசு? மற்றது எவ்வளவு? 50. அது சின்ன. அது போன கிழமை வராதபடியாக ₹1 கொடுக்குறோம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தேடி கண்டுபிடிச்சி தான் நான் கொடுக்குறோம். அதுக்கும் தட்டு வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? தட்டில் சத்தம் கேட்டுரும். அப்போ அப்படியே அது இப்படி பக்குவமாக கையை நீட்டி கொண்டு பக்குவம் வச்சு பயபக்தியாக வச்சுட்டு வரும். சரிதானே? எஸ் அண்ணோ?
சரி, அதுவும் இந்த பை நீட்டி வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ளே நல்லா கையை விட்டு பார்க்குவோம். பார்த்துங்க, இத்தனை அனுபவங்கள் வருது பாருங்க. அப்போ ஏன் இப்போ எங்களுடைய மனசு என்ன செய்யுது? இப்போ கொடுக்க வேணும், எந்த கையில் நீளவணும். ஆனால் இந்த பையில் இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமோ? ஏன்டா நான் சேர்ச்சில் காணிக்க எடுத்துருக்கிறேன், இதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, கை மட்டும் போயிட்டு வழியில் வரும். அது இன்னொரு பக்கம், இதுவும் இருக்குது. ஆனபடினால இது எங்கே இருந்து வருதுன்னு கேட்டால் இங்கே இருந்து. சரியா? இப்போ காயினுடைய பக்கம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், அங்கே கொண்டு போய் கொடுக்க வேணும். ஆனால் எப்படி கொண்டு கொடுக்கணும், எதை கொடுக்கணும் அவர் யோசிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இதனால தான் அவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ இது எங்கே இருந்து வந்தது? இந்த சுபாவத்தில் வந்த ஒரு விஷயம். அப்போது ஒரு இடத்திலே பாவம் நுழைந்ததுனாலே, இப்போ இதை விட முதல் வந்த பாவம் என்ன? பாதுகாக்காம விட்டது ஒரு பாவம், அது ஆதாமுடையது. அதுக்கு முதல் வந்த பாவம் இங்கே இருந்து சொன்னதை கேட்காம விட்டது. ஆண்டவர் சரியாக தான் சொன்னார், சொன்னதை கேட்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிட்டால் நீங்கள் நித்திய காலமாக நீங்கள் ஜீவனுக்குள்ளே இருக்கலாம், இதை சாப்பிட்டால் நீங்கள் இப்படி போவீர்கள். அப்போ சாய்ஸ் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த சாய்ஸ் அவருடைய மாறினது. இதுதான் முதல் தவறு. சரி, இவைகள் எல்லாம் போகட்டும், இதெல்லாம் போகட்டும். இதில் நாங்கள் இந்த காலகாலமாக பழிய சொல்லி கொண்டு இருக்கலாம், அது அல்ல முக்கியம். இப்போ நான் கேட்க போகிற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு அப்பாவினுடைய வேலை என்ன, அப்பாவினுடைய கடமை என்ன? உலகில் ஃபேமிலியை பார்க்குறது நல்லது, ஃபேமிலியை பார்க்குறது தான். அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட என்ன? நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அப்போ பண்படுத்திட்டு என்ன செய்யணும்? பயிர் செய்ய வேணும், உருவாக்க வேணும், உழைக்க வேணும், பணத்தை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்து வீட்டை போஷிக்க வேண்டிய காரியத்தை செய்ய வேணும், குடும்பத்தை பராமரிக்க வேணும், பிள்ளைகளை பராமரிக்க வேணும், சரியான முறையில் நடத்த வேணும். இந்த லீடர்ஷிப் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்பாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது இப்போ நான் முதல் சொன்ன 3 அப்பாக்கள் இருக்கிறாங்கள்தானே, அந்த அப்பாக்களுடைய பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாக்கள் கடவுளுக்கு பிரியமான அப்பாக்களா இல்லையா? இன்றைக்கு நாங்கள் இருக்கிற அப்பாக்களா கடவுளுக்கு பிரியமான அப்பாக்களா? அது கொஞ்சம் கேள்விதான், அது கொஞ்சம் கேள்விதான். அப்போது இப்போ அவர்களுடைய பார்வையில் அவருக்கு பிள்ளைகள் இருந்தது, அந்த பிள்ளைகளை சீரில்லாத நிலைமையில் வளர்க்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்குறோம். இப்போ அப்பாக்களுடைய கடமை என்பது பார்க்கின்ற போது குடும்பத்தை வழிநடத்துவது, பாதுகாப்பது, அவர்களுக்குரிய காரியத்தை செய்வது, இதுகள் தான் தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. சரி, இப்போ நாங்கள் நான் செய்திக்குள்ளே இன்னும் போகிறதுக்கு முன்னாடி சின்ன முகவுரை தராமல் போகக்கூடாது தான் என்ற மெயின். என்னடா செய்தி விளங்காது. இப்போ சில வேளையில் இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ அப்பா வேலைக்கு போகிறார், அம்மா வீட்டை இருக்கிறாங்க, பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பிள்ளைகள் ஏதாவது குழப்படி செய்த உடனே அம்மா என்ன சொல்கிறா? அப்பா வீட்டை இல்லைன்ற உடனே அப்பா வரட்டும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுவார்கள். அப்போ இப்போ நாங்கள் இப்போ பிள்ளையை என்னவா வளர்த்துருக்குறோம்? அப்பா ஒரு பூஜாண்டி போல் வளர்த்துருக்குறோம். அவர் வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னால், இப்போ அப்பா வந்து பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறாருன்ற அந்த பிள்ளைக்கு வருது இப்போ மனசில். அப்பா யாராக வர்றார்? இப்போ இல்லை நான் வர்றேன். அப்போ அவர் அடிக்கிற ஒரு அப்பா என்ற ஒரு பயத்தை உருவாக்குற நிலை வருது. இப்போ சில வேளைகளில் சில பிள்ளைகள் நல்ல ஸ்மார்ட், இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் சரியான ஸ்மார்ட் இங்கே இருக்கிறவர்கள். அப்போ சின்ன பிள்ளைகள் ஸ்மார்ட். இப்போ அம்மா மேலே ஏதாவது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அள வச்சு ஏதாவது ஒன்று சொன்னால் பிள்ளைகள் திருப்பி என்ன சொல்லுது? இப்போ அப்பா வரட்டும் அம்மாவுக்கு உங்களை பற்றி சொல்லுவேன்னு சொல்லுது. அப்போ இது எங்கேருந்து வருது இந்த இஷ்யூ எல்லாம்? இப்போ நாங்கள் தான் இதை உருவாக்கி கொடுத்துருக்கோம் பிள்ளைகளுக்கு. யாரை? அப்பாவை ஒரு பெரிய ஒரு பயங்கரவாதியாக காட்டி கொடுத்தாச்சு. இப்போ அந்த பிள்ளையும் அதைத்தான் பயன்படுத்துது அம்மாவுக்கு. அப்போ இதைத்தான் நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்போ இதுதான் இந்த உலக வழக்கமாக போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். சரி, இப்போ வேதத்தில் நாங்கள் போனோம்னு சொன்னால் வேதம் என்ன சொல்லுது? இப்போ வேதத்தில் உள்ள அது படி பார்த்தால் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய எண்ணம் என்ன?
ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஆண்கள் தான் அந்த ப்ரையாரிட்டி, அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. மனைவியானவள் வீட்டோரங்களுக்கு அணிதரும் திராட்சை செடியை போல இருந்து என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ மாறிட்டு இப்போ 2 பேரும் வீட்டை ஒரு ஆள் வீட்டை இருந்து சரி வராது, 2 பேர் போனால் தான் இன்னும் 4 வீடாக கொண்டு வரலாம்ன்ற பிளானில் வந்துட்டுது. அந்த மைண்ட் செட் வந்துட்டுது. இன்னும் 1க்கு மேலே 2 தேர்டு போகணுன்ற அந்த மைண்ட் செட் வந்துட்டுது. இப்போ அதை விட்டுருவோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ மத்தேயு 6:25, Matthew chapter 6 verse 25, அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொன்னது? இது ஆண்டவராய் இயேசு சொன்னது. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவர் கேட்கிறார், இவைகள் எல்லாவற்றையும், இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இதுக்காக நீங்கள் இவ்வளவு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களே, இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களே, இந்த ஆகாரத்தை பார்க்கல் எது பெற்றண்டா ஜீவன், உடைய பார்க்கல எது பெற்றண்டா சரீரம். உடைய போடுறதுங்க சரீரத்துக்கு, அதிலும் பார்க்க முக்கியமானது சரீரம், உடை அல்ல. இப்போ இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எதில் இருக்குது? ஒரு புது டிசைன் வந்தால் நல்ல பெல் பட்டம். இப்போ நான் அந்த காலத்தில் நான் பெல் பட்டம் போட்டாள் அவள் போட்டுட்டு, அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு மேட்சிங்கான ஷூ வேணும், அதுக்கு மேலே கொஞ்சம் ஹையிலே இருக்க வேணும், தலைமையில் கொஞ்சம் இப்படி இருக்க வேணும். இதெல்லாம் இருந்தது, இப்போ இல்லை. அவ்வளோதான். அப்போ எங்களோட மனசு என்ன செய்யுதுண்டா, இதையெல்லாம் நாங்கள் கடந்து போகிற வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கு. எண்ணத்தை உண்போம், சரீரத்துக்காக எண்ணத்தை உடுப்போம். அப்போ என்ன உணவை சாப்பிடலாம், இதெல்லாம் வாழ்க்கையில் வருகிற. இதெல்லாம் யார் கொண்டு வரணும் வீட்டுக்கு? ஆட்ட காசில் நான் வேண்டி நான் பேன்ஸ் எல்லாம் அப்பாட காசு. அப்போ அப்பா கொண்டு வந்ததை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ இப்போ மனசில் இருக்கிறதெல்லாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காக என்னது காரியங்களுக்கு எண்ணாமல் எதை உடுப்போம் என்று சொல்லுகிற கவலைகளை விட்டு எதிரி முக்கியமானது என்று சொல்லி சிந்தியுங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிற 26வது வசனத்திலே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்டா, நீங்கள் அவைகளில் பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர், அவை நீங்கள் ஒரு ஸ்பெஷலான மக்கள், என்னுடைய விசேஷித்த பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய பரம தகப்பன் என்ன சொல்லுகிறார்? 25வது வசனத்திலே, கவலைப்படாது இருங்கள். இப்ப கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னால் இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் சொல்றார். இப்போ நாங்கள் சிலவளே சொல்லுவோம், என்ன எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. 2 வந்து சொன்னால், இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், கவலைப்படாதுங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். எவ்வளவு காலம்தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? பெருமூச்சோட சொல்கிறோமா இல்லையா? இப்போ நாங்கள் என்ன இங்கே வந்துட்டோம். இப்போ அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் அவரை தான் நம்பி இருந்தேன். ஆனால் இப்போ எந்த டைமு கொண்டு நடக்க இல்லை. அதான் அந்த பிரச்சனை. என்னுடைய நேரத்துக்கு என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் செய்ய இல்லை. அதனால தான் இப்போ பிரச்சனை. இப்போ இதை வாரியத்தை சொல்லும்போது இவருக்கு சொன்னாலும் விளங்காது. யாருக்கு? பாஸ்டருக்கு சொன்னாலும் விளங்காது. அவர் இதைத்தான் சொல்கிறார், எல்லோரும் இதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த சிச்சுவேஷனை ஒருவரும் புரிஞ்சு விடுற அளவுக்கு ஆள் இல்லை, வீட்டை புருஷனும் இல்லை நினைக்கிற அளவுக்கு போதர்கிட்ட போனாலும் அவரும் அப்படி சொல்கிறார் என்று சொல்கிற மனநிலைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக நாங்கள் எதை நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளைத்தான் நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை? இப்போ நாங்கள் எதுக்காக வேலைக்கு போகிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? ஒன்லி சாப்பாட்டுக்கு மட்டுமா? இல்லை உடுப்புக்கு மட்டுமா? இல்லையே, வேறு எல்லாம் இருக்குது. உங்களோட மோட்கேஜ் இருக்குது, டெலிஃபோன் பில் இருக்குது, அது இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட காரியம் இருக்குது. இதில் இவ்வளத்தையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் பொருளாதாரம். ஆனபடியால் தான் இன்றைக்கு குடும்பத்திலே அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகணும் என்ற நிலைக்கு மாற்றப்படுகிறோம். தவறு கிடையாது. ஆனால் இப்போ எங்களுடைய கவலையெல்லாம் என்னவா இருக்குது?
இது எங்களுடைய கவலையிலே அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதே, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனம் உடைய பார்க்கலும் சரீரமும் விஷயத்தவைகள் ஆகவே ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லிச்சார். அவைகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்லை, ஆனால் அவைகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். ஆண்டவர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஃபீட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கணக்கில் ஒன்று கூட தவறாமல் எல்லாவற்றுக்கும் அங்கே ஆகாரம் சென்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? சரி, இப்போ இதை புரிஞ்சு கொள்றக்கா நான் முன்னுக்கு போவோமே. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிக்கிட்டு வந்தபோது அவர்களுக்கு பசித்த உடனே உணவு கேட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? வானத்திலே இருந்து பனியை பொழிய பண்ணி மன்னாவை போட்டு கொடுத்து சொன்னார், உங்களுக்கு மன்னா பொழிஞ்சிருக்கு, நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. போனவங்களெல்லாம் என்ன செய்தாங்க? இல்லை இல்லை, போனவங்க என்ன செய்தாங்க? அடுத்த நாளைக்கு வேணும்னு சொல்லி சேர்த்து வச்சாங்க. அடுத்த நாளைக்கு அது இல்லை. இப்போ எங்கட பிரச்சனை எல்லாம் என்ன? நாளைக்காக கவலைப்படுகிறது தான் எங்களுடைய வாழ்க்கை. எங்களோட கவலை எங்கே இருக்குது? எங்களோட கவலை எங்கே இருக்குது? நாளைக்காய் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவள் இன்றைக்கு போட்ட உடுப்பு நாளைக்கு போடையில. இன்றைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சாரி வேணுனால் அடுத்த கல்யாண வீட்டுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வந்தால் அடுத்த கல்யாண வீட்டுக்கு என்ன வேணும்? புது சாரி வேணும். இது போன கல்யாணத்துக்கு கொடுத்த நான் அடுத்த கல்யாணத்துக்கு இந்த சாரி கொடுத்தா இவக்கு ஒரு சாரி தான் இருக்கணும் அவங்க நினைப்பாங்க. அவங்க நினைப்பாங்கன்றதான் இப்போ கவலை. யார் நினைப்பாங்க? வேறு வேறு இடங்கள்லாம் கல்யாணமா? அதில் கல்யாணத்துக்கு வந்தாக்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்தால் நீங்கள் போனக்கு பிறகு இதான உடுத்த நீங்கள் அவர்களுக்கு வேறு கேள்வி. இதுகளெல்லாம் எங்கே வருதுன்னு சொன்னால் எங்களுடைய எண்ணங்களில் தோன்றுகிற இருதயத்தில் தோன்றுகிற பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்னவா மாறுது? கவலையாக மாறுது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கல்யாணம் வந்தால் எத்தனை புடவை வேண்டணும், எத்தனை சூட் வேண்டணும். ஒரு ஆள் சிரிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எங்களுடைய கவலை தேவையற்ற கவலைகள் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்குது. அதை வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்னவா மாறுகிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் கவலை. அவை இந்த விதமான நிலைகள் எங்களுக்கு மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பரமபிதா எங்களுக்கு பிழைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாயத்து பறவைகளுக்கு கூட ஆண்டவர் உதவி செய்கிற போது இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ காலம் எழும்பின உடனே இப்போ எங்களுக்கு இப்போ வைஃப் கோப்பி போட்டு தாரான்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ரூட்டீன், சரியா? இது ரூட்டீனாக நடக்கிற விஷயம். காலம் வந்தால் அவருக்கு கோப்பி வேணும், இன்னொரு ஆளுக்கு போன்விட்டா வேணும், இன்னொரு ஆளுக்கு வீட்டில் இருக்கிற ஆளுக்கு பால் வேணும். இதெல்லாம் வந்தோடனே வீட்டில் இருக்க அம்மா என்ன செய்வா, மனைவி என்ன செய்வான்டா, ஒவ்வொருத்தர் எழும்பி வர வர ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி சில காரியத்தை செய்வார். ஒரு நாள் கணவன் எழும்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. பிள்ளைகள் எல்லாம் அவர்களுக்குரிய எல்லாம் கொடுத்தாச்சு. சரி, கணவன் எழும்பி வரட்டும், அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக அவருக்கு விருப்பமான ஒரு கோப்பியை போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் சூடாக போட்டு கொடுக்கணுண்டாக்கா வெயிட் பண்ணிட்டான். அதுக்கிடையில் அவர் வளர்க்குற நாய் ஒன்று இருக்குது. இந்த நாய்க்கு பால் வைக்க வேணுமென்று சொல்லிட்டு அந்த பாலை கொஞ்சம் சூடாக்கி அந்த நாய்க்கு கொண்டு வந்து கொடுக்குற நேரத்தில் இவர் அப்போ தான் எல்லாம் ப்ரஷ் பண்ணி குளித்து வலிக்கிட்டு வந்தபோது நாய்க்கு பால் போகுது. நாய்க்கு பால் போகிறத கண்டோடனே இவருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, ஏன் எனக்கு இன்னும் கோப்பி வர இல்லை, நாய் தான் முக்கியமோ என்ற கேள்வி வந்துச்சு. அப்போ நாய் தான் முக்கியமோன்ற கேள்வி வந்த உடனே இப்போ உனக்கு ஒரு காப்பி கொடுக்க, கணவனுக்கு ஒரு காப்பி கொடுக்கணுமென்ற எண்ணம் கூட வரையில் உண்ட நாய்க்கு வேற பால் வேற கொண்டு போகிறாய் என்று சொல்லி இவருக்கு இந்த மனசில் ஒரு கேள்வி எழும்பி இது ஒரு பிரச்சனையாக மாறின போது உண்மையில் அந்த பால் எப்போ வச்ச புளிச்ச பால் தெரியாது, இல்லை நேற்று ராத்திரி திறந்து வச்ச பால் தெரியாது, இதை நாய்க்கு வைப்போன்ட்டு அவள் போயிருப்பா. ஆனால் அவர்கிட்ட மனசில் இப்போ என்ன பிரச்சனை? என்ன கவனிக்கல, நாயை கவனித்தா தான் இப்போ அவருடைய பிரச்சனை. அது பால் எப்படிப்பட்ட பால்ன்றது கூட அவருக்கு தெரியாது. பால் கொண்டு போனது, என்னை விட்டு பால் கொண்டு போனது தான் அவருடைய பிரச்சனையாக இருந்தது. இப்போது அந்த சூழ்நிலையில் அப்பாவை கவனிக்காத நிலைமை என்று சொல்ல வரும்போது இப்படியான மனநிலையிலே மாறுகிறது. இப்போ அவர் திருப்பி கேட்குறார், எந்த கோப்பி எங்கே? நீங்கள் எழும்பட்டும் சூடாக உங்களுக்கு விருப்பமான கோப்பியை தயார் பண்ணி அங்கே வச்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறார். எதுக்கு? நாய்க்கு வைக்க. அவரின் எழும்பாதபடியாக தான் அதை விட்ட கைக்கு போகலை. அப்போது
ஆயத்தமாக்கப்பட்டாயிற்று, எங்களுக்குரியவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்று. ஆல்ரெடி ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்தார். ஆண்டவர் உலகத்தில் மனிதனை உருவாக்கும் முதல் ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் படைத்து அதுக்கு பிறகுதான் மனுஷனை உண்டாக்கி நீ இவைகளை ஆண்டுகொள், அவ்வளவுதான். உனக்கு எல்லாமே இருக்கு. இப்ப நீயாக எடுத்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். அவை எனக்கு பிரியமானவைகளை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிற போது இன்றைக்கு நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் நாய்க்கு வைக்கிற பாலைத்தான் பார்க்கிறோம். எங்களுக்கு வேறு விதமாக இருக்கிறதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் விசேஷித்தவர்கள், எங்களுக்கு தனிமையாய் அது செப்பரேட்டாய் அது வைக்கப்பட்டிருக்கிறது, அதை கவனிக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பரமண்டல ஜெபத்தை நாங்கள் பார்க்கிற போது எப்படி நாங்கள் சொல்லுகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, அவர் ஹெவன்லி ஃபாதர், அப்படிதான் அழைக்கிறோம். அப்போ அந்த அழைப்பு, அந்த பரம தகப்பன் எங்களுக்குரியவைகளை உலகத்திலே அவர் தந்திருக்கிறார். எங்களை வாழ வைக்கிறதுக்கு தேவை எதுவோ அவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அங்கே மேத்யூ சாப்டர் 6 verse 27 and 28, மத்தேயு 6:27-28 சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை பூட்டுவான். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூக்கிறதும் இல்லை. அப்போ வேதம் என்ன சொல்லுது? கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முழம் கூட போகிறதில்லை. கவலைப்படுகிறதுனால எதுவுமே ஒன்றும் கெயின் பண்ண போகிறது இல்லை. கவலைப்படுகிறதுனால நாங்கள் என்னவா மாறுகிறோம்? பரத்தக்காரராக வியாதிக்காரராக தான் நாங்கள் மாறுகிறோம். எதுவும் கூட போகிறதில்லை. அப்போ எங்களுடைய கவலைகள் எல்லாம் எதை குறித்த கவலை என்பது தான் முக்கியம். இன்றைக்கு எப்பயாவது நாங்கள் நினைத்திருக்கிறோமா எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாய் தேட வேண்டியது, உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு மகிமை செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்லுகிறபடி நான் வாழ வேண்டும், அதன்படி நான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கா? காலை எழுந்த உடனே நாங்கள் எப்படி இருக்கோம்? இன்றைக்கு முதல் கேட்ட கேள்வி என்ன? எது ஆண்டவர் செய்த அற்புதம், முதலாவது அற்புதம் உங்களோட வாழ்க்கையில் செய்கிறார்? அதான் அந்த கேள்வி கேட்டாரே. என்ன சொன்னோம்? இன்றைக்கு உயிரோடு எழும்பினது தான் இந்த அதிசயம். எங்களோட வாழ்க்கையில் அதிசயம் அதுதான். அப்போ நாங்கள் உலகத்தில் கவலைப்படுகிறதுனால ஒன்றுமே வரப்போகிறதில்லை, எதையும் கூட்ட போகிறதில்லை. ஆனால் எங்களுடைய கவலைகள் இவைகளாக இருக்கிறதுனாலே தான் நாங்கள் சில விஷயங்களிலே நாங்கள் பலதை இழந்து கொண்டு போகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய முகத்தை கண்ணாடியிலே நாங்கள் பார்க்கின்ற போது, இப்போ நான் வாலிபனாக இருந்த காலத்தில் கண்ணாடியை பார்த்தேன். நான் இப்போவும் கண்ணாடியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்பவும் பார்த்தேன், நான் இப்போவும் பார்த்துனான் இருக்கிறேன். இப்போ அந்த நேரம் பார்க்கக்குள்ள நான் கண்ணாடிக்கு முன்னால் 15-20 நிமிஷம் நிற்பேன். இப்போ இந்த வாலிப பிள்ளைகளை கேட்டால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. 1 ஹவரா? 1 ஹவர் கண்ணாடிக்கு முன்னாடி என்ன செய்கிறோம்? கண்ணாடிக்கு முன்னாடி இப்படி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். என்னத்துக்கு? ஸ்டைல். இப்போ இங்கே கை வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் எங்களோட வாழ்க்கை மாறிட்டு, ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ இதனால் நான் கவலைப்பட முடியுமா? இப்போ நான் இந்த பேர பிள்ளைகிட்ட கேட்பேன், வந்தால் இப்போ அவளுக்கு முடியல கையை வச்சு இந்த எல்லாம் பின்னிக்கு எல்லாம் போட்டுக்கொண்டிருப்பா. அவள் 7 வயது, அவள் போட்டுக்கொண்டு தான் அவள் நல்லபடியாக விட்டுட்டு இருப்பா. நான் அவள்கிட்ட கேட்பேன், அப்பப்பா ஒருக்கா இதில் போனேன், ஹேர். அப்போ இப்போ இப்படி சொல்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு காலத்தில் கண்ணாடி பார்த்து எங்களுக்கு இப்போ கண்ணாடி பார்க்கவே தேவையில்லை, கையில் சீப்பும் தேவையில்லை. அப்போ அந்த நிலைக்கு நாங்கள் மாறிட்டோம். கவலைப்பட்டதுனால என்ன வந்தது? எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடிட்டா? இல்லை, ஒன்றுமே இல்லை. அது போனால் போயிட்டு போகுது, கொஞ்சம் சுடும், அவ்வளோதான், வெயிலுக்கு, அவ்வளோதான். அப்போ இப்போ என்னென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அது எங்களுடைய கரத்தில் இல்லை, அது தேவனுடைய கரத்திலே இருக்கிற விஷயம். ஆனபடியினால் நாங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்பது முக்கியம். ஆகவே ஒரு அப்பாவாக இருக்கிறவர் அப்பாவின் ஸ்தானத்துக்கு வரும்போது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்துகிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகத்தில் பார்க்கும்போது அப்பாக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்?
தகப்பன் தகப்பன் எதை கேட்க சொல்லியிருக்கு? தகப்பன் போதகத்தை போதனை. அப்போ அப்பா என்னவா இருக்கணும்? போதிக்கிறவராக இருக்கணும். போதனை நல்ல அட்வைஸ் கொடுக்குறவர்களாக இருக்கணும். அப்போ எங்கே அட்வைஸ் எங்கேருந்து வரணும்? பைபிள்லேருந்து வரணும். இப்போ பைபிள்லேருந்து வந்தால் அப்பா என்னவா இருக்கணும்? சரி, இந்த 3 பேர் நான் இங்கே வந்து நின்றா சொல்ல அந்த அப்பாட்ட இப்போ தொடங்கின அந்த 3 பேர்கிட்ட போவோம். அந்த அப்பாக்கள் எல்லாம் யார்? பைபிள் தெரிஞ்சாக்கள். அப்போ இப்போ எங்கே தவறு நடந்திருக்கு? அப்போ அவர்கள் ஆண்டவரோடு நல்லா இருந்தார்கள், ஆனால் உறவில் இந்த பக்கத்தில் நெக்லெக்ட் பண்ணப்பட்டாயிற்று. இப்போ இங்கே அவர்கள் தங்களுடைய தொடர்பை தொடர்ந்து போகாமல் தாங்களும் கடவுளும் என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். அவை இப்போ அங்கே இருந்து சமுதாயம் அல்லது குடும்பம் என்ற உறவுக்குள்ளே அந்த 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 போதனை வரவில்லை, அந்த வழிநடத்தல் வரவில்லை. ஆனபடியினால் கடவுளோடு சரியாக இருந்தார்கள், குடும்பத்தோடு சரியாக இல்லாமல் போனார்கள். பிள்ளைகளோடு சரியில்லாத தொடர்பிலே இருந்தார்கள். தொடர்பே இல்லாத ஒரு நிலைமை வந்தது போல நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கும் அது இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தவறப்படுகிற நிலைமையிலே தவறான வழியிலே போவதற்கு யார் காரணம் என்று கேட்டால் நாங்கள் யாரை காரணம் சொல்லுவோம்? இல்லை, பெற்றோர். அது யாரை சொல்கிறோம்? இப்போ நாங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? உடனே நான் தானே வேலைக்கு போயிட்டு வரேன், நீ என்னத்தை பார்த்து கொண்டு இருந்தான்னு கேட்குறாங்களா இல்லையா? இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்? இப்போ யார்கிட்ட பொறுப்பு அது? சொல்லுங்களேன், யார்கிட்ட பொறுப்பு? இப்போ சொல்ல போகிறது என்ன? நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் தான் வீட்டில் இருக்கல, நான் 2 வேலை பார்க்குறேன், நான் வீட்டை வர நேரமே எனக்கே தெரியுதில்லை. இப்போ நீ வீட்டை இருக்கிற, நீ பிள்ளைய பார்க்க இல்லையா சரியான்னு கேட்குறோமா இல்லையா? இதுதான் பேர். இப்போ நாங்கள் எங்களோட டியூட்டியை யார்கிட்ட மாற்றிட்டோம்? அம்மாட்ட மாற்றியாச்சு. அப்போ இது சரியா என்று கேட்டால் வேதத்தின்படி தப்பு. 2 பேருக்கும் பங்கு இருக்குது. அப்போது அப்பாவை காட்டி வெறுட்டுறது அல்ல முடிவு. ஆனால் அப்பாக்கள் அங்கே ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதும் கர்த்தருடைய காரியத்தை செய்கிற அவர்களுமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அங்கே நாங்கள் ஜோபின் புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே 40-41, ஜோப் சாப்டர் 38 verses 40-41, சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கவியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அங்கே ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் அங்கே உணவை கொடுக்கிறவர். சிங்கத்தில் கெவியிலே இருக்கிறதுக்கும் உணவு கொடுக்கிறவர் அவர்தான். பறந்து திரிகிற பறவைகளுக்கும் உணவை கொடுக்கிறவர் அவர்தான். அவை அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யாமல் இருப்பாரோ? அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பெருமதியானவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அந்த விசேஷித்தவர்களாய் இருக்கிற நாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. இன்றைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாய் வரும்போது இன்னும் நிறைய அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எல்லாம் எங்கே இருக்குது? கைக்குள்ளான் இருக்கு. இன்றைக்கு எல்லா நல்லதும் அங்கான் இருக்குது, இனி இல்லைன்ற கெட்டதும் அதுக்குள்ளான் இருக்குது. எவன் எதைக்குள்ளே போகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையை மாறுது. அதை யார் மானிட்டர் பண்ணணும்? அதுக்கு நேரம் இல்லை. அப்பாக்களுக்கு நேரம் இல்லை, அம்மாக்களுக்கு நேரம் இல்லை. மாறிவிடுகிறது. அதனாலே இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய ஒரு சிக்கலிலே மாற்றப்பட்டு நிலைமையில் இருந்து கவலைப்படுகிற பெற்றோர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் எனக்கு அருமையானவர்களே, இவைகளை எல்லாம் வேதம் சொல்கிறேன்னா மத்தேயு 6:32 சொல்லுகிறது. Matthew chapter 6 verse 32, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ பரமபிதாவுக்கு தெரியும் எங்களுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி, அதை அவருக்கு அறிந்திருக்கிறபடினாலே அவைகளை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தருவார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? எவைகளை நாங்கள் ஆண்டவர் தருவார் என்று தெரிஞ்சிருந்தாலும் எங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன நடக்கிறோம்டா, ஆண்டவரை விட நாங்கள் எதில் நாட்டமாக இருக்கிறோம்? தேடுகிறதில் நாட்டமாக இருக்கிறோம். நான் அதை குறை சொல்ல வரவில்லை. அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி பிரயோஜனம் இல்லை. ஆகவே முதலாவது அப்பா போஷிக்கிறவர், 2வது அப்பாவுக்கு விசேஷித்தவனாக. அதாவது ஒரு பிள்ளையை நல்ல விதமாக வரும்போது, நல்ல மார்க்ஸ் எடுக்கும்போது எந்த பிள்ளை
என்ற பிள்ளை என்று நாங்கள் மாறுதட்டி கொள்கிற நிலைமை வருகிறோமல்ல. ஏன் நாங்கள் விசேஷித்தவர்களாக பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம். பிள்ளைகள் விசேஷித்தவர்கள், அந்த விசேஷித்த பிள்ளைகளை சரியாக வழிநடத்துகிறது ஒரு தகப்பனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ அவர் ஒரு தகப்பனுக்கு எல்லாம் தெரியும், எப்போ என்ன செய்ய வேணும்னு தெரியும். சில அப்பாக்களுக்கு என்ன செய்ய வேணும்னு தெரியாது, எங்கே இருக்கிறன்னு தெரியாது. அது சரியானது அல்ல. அதான் சொல்ல, வீட்டில் ஒரு கடுகு குறைஞ்சால், டின்னில் அல்லது உங்களோட பாவிக்கிறதில் கடுகு குறைஞ்சால் கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டா நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெண்டா என்ன பொருள், என்ன நடக்குதுன்ற ஒரு கடுகு குறைஞ்சா கூட கடைக்கு போய் கடுகு முடிஞ்சாண்டு கடுகு வேண்டிட்டு வர்ற ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லோரும் கடுகு வேண்டி கொண்டு வந்து வச்சுறாங்க வீட்டில். அப்புறம் வீடு முழுக்க கடுகு ஆத்தான்றது. ஆனபடியால் அதாவது நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றதை சரியாக புரிஞ்சு செய்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மேத்யூ சாப்டர் 6:33 சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ ஆண்டவர் சொன்னது தான். ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், இந்த கூட வர்றதுக்காகத்தான் நாங்கள் ஓடுகிறோமே தவிர ஆரை விட்டுட்டு ஓடுறோம்? கடவுளை விட்டுட்டு நாங்கள் ஓடுகிறோம். இப்போ ஓடினா என்ன நடக்குமென்றதையும் அதையும் ஒருக்கா பார்த்து நாங்கள் முடிச்சிடலாம். நேரம் போகிறபடியான இது ஒரு ஆழமான செய்தி. நான் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது. இப்போ வேதம் சொல்லுது என்ன, பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை எங்களுக்கு வச்சிருக்கார். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகிறது எல்லாம் நன்மையான ஈவுகளாக இருக்கிறது. அவை நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் தேவனை விட்டு ஓடுகிறவர்களாய் போடுகிறோம், தேவனை மறந்து நாங்கள் வாழுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. இப்போ அநேகமானவர்கள் கம்ப்ளீட்டாகவே விட்டாச்சு. என்னது எங்கே போயிருக்கார்கள்? வீட்டை படத்தை நித்திர ஓடுறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு கூப்பிட்டா அதுதான் முக்கியம். வேலை தரையில்லையென்றால் அது இன்னும் அதை விட பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைக்கலைண்டா அது அவங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயமாக மாறிட்டு, ஞாயிற்றுக்கிழமை என்ன கூப்பிட இல்லை. தேவனுடைய ஆலயம் இருக்காப்பா போங்க, அங்கே போகிறதுல பார்க்க அதில் போனால் 1.5 கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ இதுதான் இன்றைக்கு மனமாக மாறி இருக்கு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஒசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஹோசியா சாப்டர் 4:6, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுகிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தரை மறந்து, இப்போ நாங்கள் கர்த்தரை விட்டு நாங்கள் வேறு இடங்களிலே எங்களுடைய எண்ணங்கள் போகும்போது இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்போ நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை மறந்த. ஏன் தேவனுடைய வேதத்தை எங்கே மறந்தது என்றால் என்ன பொருள்? இப்போ வேதம் என்றால் இப்போ இந்த பைபிளை மறந்துருக்கிறோமா? இல்லை. காருக்குள்ளே போய்க்க டேஷ்போர்டில் ஒரு பைபிள் இருக்கும், படுக்கைக்கு போனால் தலைவணிக்குள்ள ஒரு பைபிள் இருக்கும், ஹோலுக்குள்ளே வந்தால் அதுலேயும் ஒன்று இருக்கும். ஒரு 5-6 பைபிள் வீட்டை இருக்கும், ஒவ்வொரு இடங்களில் இருக்கும். அது இருக்கிற இடத்துல இருக்கும். தலைவணிக்குள்ளே போன வீட்டை தச்சலாக ஒரு பர்த்டே வந்தால் சரித்து வைக்கணும், கேக் வெட்டுறதுக்கண்டா ஃபுல்லாக பைபிள் எடுத்துகிட்டு வா, ஏன்னா அது இதுக்குள்ளே வச்சா தான் கேக் சரியாக நிற்கும். ஏன்னா அங்கே படம் எடுக்கிறவனும் அப்பவும் பைபிள்லாம் நாங்கள் வேறு எல்லாத்துக்கும் பைபிள் பொறுத்துது, பைபிள் நல்லா இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்குது. இப்போ ஆண்டவர்னு சொல்கிறான்டா, நீ வேதத்தை மறந்த ஒன்றும் மறக்க இல்லை, அது இருக்குது, அது சரி, மறக்க இல்லை. ஆனால் இப்போ வேதம் என்ன சொல்லுது? ஆகையால் நான் உன் பிள்ளைகளே மறந்துவேன். நான் எங்கே மறந்தேன்? நான் பைபிள் வேதத்தை எங்கே மறந்துருக்கிறேன்? என்ன பொருள் அதுக்கு? வேதம் எங்கே இருக்கணும்னு கேட்டால் எங்களோட வாழ்க்கை, எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய லைஃப் முழுவதும் அதாத்தான் இருக்கணும். அது இல்லை, ஆண்டவரை தேடுகிறது இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வேதம் வர இல்லை. அப்போ இப்போ எங்களோட வேதம் எல்லாம் எங்கே இருக்கா? வீட்டில் நல்ல வடிவாக இருக்குது, நல்ல கோல்டாக எல்லாம் போட்டது இருக்குது, சில்வர் போட்டது இருக்குது, எல்லாம் பத்திரமாக இருக்குது. ஆனால் இருக்கிற இடத்துல இருக்கும், ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்காது. ஆனவுடைய சொல்கிறார் ஆண்டவர், வேதத்தை மறந்தாய். அப்போ வேதத்தை மறந்ததுனால என்ன நடக்கிறது என்று கேட்டால், இப்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கும்போது, இப்போது நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஏன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொன்னார்? இப்போ நாங்களெல்லாம் சம்பாதிக்கிறது யாருக்கு? எங்களுக்கா?
பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிக்கிறோம். யாராவது நீங்கள் வேறு யாருக்கும் சம்பாதிக்கிறீங்களா? இல்லை தானே. ஒரு நாளும் சம்பாதிக்கல தானே. வேறு யாருக்கும் சம்பாதிக்கிறோண்டா இருங்க, கையெழுத்துங்க. இல்லை, எல்லாம் உங்களுக்காக, உங்களோட குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்தி சேர்க்குறோம். என்ன அப்போ சீதனம் எங்களுக்கு பழக்கம் இருக்குது தானே, சீதனம் கொடுக்குற பழக்கம். இந்த நாட்டிலே வந்து சீதனம் கொடுக்கணுமென்ற ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ அதுக்காக இது பொம்பளை பிள்ளைக்கு, அது ஆம்பளை பிள்ளைக்கு, அது அந்த பிள்ளைக்கு, எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போது இவைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேட வேண்டியதை விட்டுட்டோம், ஆண்டவரை விட்டுட்டோம். ஆண்டவரை விட்டதுனால இப்போ ஆண்டவர் எங்கே பிடிக்கிறார் தெரியுமோ? பிள்ளைகளை பிடிக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர்களுக்கு? அந்த ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? நீ வேதத்தை மறந்தா, வேதம் யாரு? வார்த்தை யாரு? சத்தியம் யாரு? ஆண்டவராய் இயேசு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, வேதத்தை மறந்தால் வேதம் யாராக இருக்கிறார்? சத்தியம், ஆண்டவராக இருக்கிறார். அவரை நீ மறந்ததுனால, இப்போ மறந்து வேறு ஒன்றுக்குள்ளே போனதுனால ஆண்டவர் போய் சொல்ல, நீ யாருக்காக நீ ஓடினியோ அவர்களை நான் மறந்துடுவேன். இப்போ ஆண்டவர் அவர்களை மறந்தால் என்ன நடக்கும்? இப்போ எங்களுக்கு இருக்கிற அந்த வேலி, பாதுகாப்பு, அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்துப்பட்டால் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் நல்ல ஒரு தோட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்க, நிறைய மிளகாய் செடி, எல்லா செடியும் எல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த வேலி ஒரு பக்கம் விழுந்து விட்டாலோ அல்லது எடுத்து விட்டாலோ இப்போ உங்களுக்கு என்ன வருது? அதுக்குள்ளே முயல் வரும், வேறு சிலர்கள் வரும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற பயிர்களை அதுக்கு எடுத்து சாப்பிட்டு விடும், உங்களுக்கு சேதத்தை விளைவிக்கிறது. இப்போது அது பாதுகாப்பற்ற நிலைமையில் பிள்ளைகள் போய்விடுவார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கஷ்டமாய் மாறும்போது அந்த நேரம் நாங்கள் சில வேளைகளில் என்ன சொல்லுவோம்? கைவிட்டுட்டீரே. அவர் கைவிட்டாரா? நாங்கள் கைவிட்டோமா? அப்பாக்கள் கைவிட்டாரா அல்லது அந்த அப்பா கைவிட்டாரா? இப்போ யாரை நாங்கள் குற்றஞ்சாட்டை வெளிக்கிடுகிறோம்? அவன் எனக்கு அருமையான தேவஜனமே, தந்தையர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் நான் உட்பட நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, ஜீவனை குறித்து கவலைப்படாமல், நான் நாளை உயிரோடு இருப்பேனோ இல்லையோ அதை குறித்து தெரியாது, கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் சம்பாதிக்கப்பட்டவைகளை நான் ஒரு பக்தன் சொல்லுகிறேன், நான் எல்லாம் விளைந்து அது வைக்க இடம் இல்லாமல் அந்த இதை பெருப்பிச்சு கட்டி நான் எல்லாம் சேர்த்து வைத்து விட்டேன். நீ ஆத்மாவே புசித்து குடித்து திருப்தி ஆகிரு, நீ நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகிற, ஸ்டோரேஜில் எக்கச்சக்கமாக வச்சாச்சு என்று சொன்னாக்க ஆண்டு அங்கே ஒரு குரல் வருது. என்னண்டு? மதிகேடனே, நாளைக்கு நீ போனால் இதெல்லாம் யார் சாப்பிட போகிறது? வேறு நாங்கள் இப்படிப்படி தான் வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கையில் நாங்கள் கவனிக்காமல் விட்டோம். சரீரத்தை குறித்து கவலைப்படாதே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்தலாம் என்று கவலைப்படாதே, நாளைய குறித்து கவலைப்படாதே. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்கிறவர் தேவன். அவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு அப்பாக்களும் கர்த்தருக்குரியதாக நாங்கள் வாழ்வோம். நாளைய குறித்த கவலை எங்களுக்கு வேண்டாம். என்ன சாப்பிடுவோம் என்றும் வேண்டாம், எண்ணத்தை உடுத்துவோம் என்றதும் வேண்டாம். அப்போ நீங்கள் மொத்தமாக எண்ணத்தை சொல்ல வாரீங்கன்றது திருப்பி ஒரு கேள்வி வச்சுருக்குறீங்க. உள்ளுக்கு கேட்குறீங்களோ இல்லையோ? கேள்வி வருதா இல்லையா? உடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க, எண்ணத்தோடு உணவை பற்றி சொல்கிறீங்க. இப்போ என்ன உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் அது தாரதாரு. இப்போ நீங்கள் போய் ஒரு பிரியாணி சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிரியாணியை தந்ததாரு? கடைக்காரன் செய்தாலும் நீங்கள் தான் போய் வேண்டுறீங்க, சாப்பிட்றீங்க. இந்த சாப்பிடுகிற அனுமதியை யார் உங்களுக்கு தந்தது? கர்த்தர். இதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஏனெண்டா அவர் எங்களுக்கு பர்மிட் பண்ண இல்லையண்டா நீங்கள் விரும்பினாலும் சாப்பிட இயலாது. அதான் உண்மை. அப்போது இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை நல்ல இதை உடுக்கலாம்னு நாங்கள் நினைக்கலாம். அந்த நேரம் அந்த உடுப்பே எங்களுக்கு போட இல்லாத நிலைமை சரீரத்துக்கு வரலாம். அப்போது அதை கொடுத்து வைக்கிறது யாருன்னு கேட்டால் அவர் தான். அப்போ இதுதான் தேவனிடத்தில் இருந்து காரியங்கள் ஆனபடியினால் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாங்கள் அந்த பரம தகப்பனங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு அப்பாக்களும்
தங்களுடைய குடும்பத்தை சரியாக பிள்ளைகளை சரியான வழியிலே போதித்து அவர்களை வழி நடத்துகிறவர்களாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற போது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து ஆராதிப்பது, கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வீட்டிலே கூடி ஜெபிக்கும் போது குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், பிள்ளைகளை சேர்த்து வச்சு ஜெபிக்கிறவர்களாய், அந்த அனுபவத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போகிறவர்களாய் நாங்கள் மாற்றும் போது இதுதான் கர்த்தரை தேடுவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு அது செய்ய வேண்டும். அதை செய்யாமல் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து நல்ல விதமான ஒவ்வொரு வருஷமும் வார நல்ல புது ஃபோனை கூட நீங்கள் வேண்டி கொடுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இவைகளையெல்லாம் கொடுக்கறதுனால நான் நல்ல அப்பா என்று சொல்கிறது அல்ல. நான் ஒரு தகப்பனாக இருந்து சரியான வழியிலே பரம தகப்பனுக்கு நேராய் வழிநடத்துகிறதா இருந்தால் அவர்தான் நல்ல அப்பா. அங்கே 3 நல்ல அப்பாக்களை பார்த்தோம், கடவுளோடு இணைந்த அப்பாக்களாய் பார்த்தோம். ஆனால் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாக்களாய் அவர்கள் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட அப்பாக்களாக நாங்கள் இல்லாமல் இந்த அப்பாவோடையும் பரம அப்பாவோடையும் இந்த உலகத்திலே உள்ள அப்பா பிள்ளைகள் உறவும் சரியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார்.